ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி டிஃபனுக்காக ஒரு குழம்பும் சாதத்துக்கான ஒரு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு கிரேவி, இன்னொன்று பூண்டு குழம்பு. மண்கடாயில் நம்ம பூண்டு குழம்பு செய்ய போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி மண்கடாயை வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் தாராளமாகவே நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, அப்போ தான் பூண்டு குழம்பு சூப்பராக இருக்கும். இன்னொரு ஸ்டவ் ஆன் பண்ணி வேறு ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் நாம் இப்போது உருளைக்கிழங்கு கிரேவி பண்ண போகிறோம். அதுலேயும் ஆயில் கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். நான் ஆல்ரெடி உருளைக்கிழங்கு ஒரு 1/2 கிலோவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு குழம்புக்கு புளி, வெங்காயம், தக்காளி எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போது தாளித்து விடுறது மட்டும்தான். பூண்டு குழம்புக்கு நிறையா சின்ன வெங்காயம் எடுத்து நான் 2 ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 2 பூண்டு முழுசாக உளித்து எடுத்து வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு சீரகம், வெந்தயம். ஆயில் காஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம். ரெண்டுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடித்ததும் உருளைக்கிழங்கு கிரேவிக்கு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த உருளைக்கிழங்கு குழம்புக்கு நம்ம தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றுறது கிடையாது. ஈஸியாக சமைச்சிடலாம். கருவேப்பிலை 2 கொத்து போட்டு அதையும் நல்லா பரட்டி விடுங்க, வதங்கட்டும். இப்போது கடுகு வெடிச்சிருச்சு. புளிக்குழம்புக்கு 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்ச உடனே உளித்து வச்சுருக்கிற பூண்டு 2 முழு பூண்டு தாராளமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எண்ணெயிலே போட்டு வதக்குங்க. உருளைக்கிழங்கு கிரேவியில் நம்ம ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும், மசிகிற அளவுக்கு. நம்ம 2 குழம்புக்குமே நல்லா வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு நல்லா ஓரளவுக்கு நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு டேஸ்ட்டு பூண்டும் சின்ன வெங்காயமும் தான். 2 கொத்து கருவேப்பிலையும் வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கு கிரேவிக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விடுங்க. கிரேவிக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாலாம் வெங்காயம், தக்காளி வதக்கும் பொழுதே போட்டுட்டு நல்லா பரட்டி விடுங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. வெங்காயம், பூண்டையும் அப்பப்போ நல்லா வதக்கி விடுங்க. பூண்டு குழம்புக்கு உருளைக்கிழங்கு கிரேவிக்கான மசாலா ஓரளவுக்கு நல்லா பரட்டி விட்டதுக்கப்புறம் தண்ணி ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி இப்போது நல்லா கொதித்து வரணும். உருளைக்கிழங்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து பச்சை வாசனம் போகிற அளவுக்கு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரித்து மசித்து எடுத்து வந்துடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரிய தக்காளியாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான மசாலா பொருட்கள்: மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் நான் 3 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு நல்லா பரட்டி விடுங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். 1 நிமிஷம் மட்டும் நல்லா பரட்டி விட்டுட்டு புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ், பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு அதை கரைச்சி ஊற்றிட்டேன். இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. குழம்புக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதித்து சுண்டி வரணும் குழம்பு, அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு கிரேவிக்கான மசாலா பொருட்கள் போட்டதெல்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது உருளைக்கிழங்கு மசித்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவும் தேங்காய், கடலை இதெல்லாம் அரைச்சி ஊற்றி வைப்போம். எப்பவும் ஒரே மாதிரி வைக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு கிரேவி நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த
பொடி என்னான்னு பார்த்தோம்னா பொட்டுக்கடலையும் சோம்பும் அரைச்சி நான் எப்போவுமே வச்சுருப்பேன். அதிலேருந்து ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டுக்கலாம். இந்த குழம்பு உருளைக்கிழங்கு குழம்புக்கான திக்னஸ் வரதுக்காக தான் இந்த பொடி. 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலை பொடியை எடுத்து உருளைக்கிழங்கு கிரேவியில் ஊற்றிட்டோம்னா குழம்பு நமக்கு திக்காக வந்துடும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போது இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா உருளைக்கிழங்கு கிரேவி திக்காகிடும். பூண்டு குழம்புக்கான மசாலா பொருட்கள்லாம் கொதிக்குது. இப்போது தண்ணி நல்லா கொதித்து சுண்டி வரணும். பாருங்கள், 5 நிமிஷமாக நல்லா கொதிக்குது. உருளைக்கிழங்கு கிரேவி கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் திக்காயிடும். இப்போ மல்லி இலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். பூண்டு குழம்புக்கு நான் கொஞ்சமாக தேங்காய் அரைச்சி ஊற்ற போகிறேன். தேங்காய் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, சீரகம் வேணாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி பூண்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் ஊற்றும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். தேங்காய் விழுது ஊற்றினதுக்கப்புறம் 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும், குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பும் நல்லா திக்காக கிடைக்கும் நமக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் குழம்பு நல்லா திக்காகிடுச்சு. கொஞ்சமாக வெல்லம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடலாம். நம்ம நிறையா போட்டிருக்கிற அந்த பூண்டும் வெங்காயமும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்கும். பாருங்கள், நம்ம ஆஃப் பண்ணதை விட இன்னும் திக்காக இருக்கும். ஏன்னா இந்த கடாய் ஹீட்டுக்கே குழம்பு இன்னும் திக்காக ரெடி ஆகிடும். வாசம் கம்ம கம்மன்னு சூப்பராக குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மார்னிங்கே 2 குழம்பு வச்சாச்சு. இட்லியும் ரெடி பண்ணியாச்சு. சாதமும் வைக்க போகிறேன். இப்போது கம்மங்கூழ், இட்லி வேணுங்கிறவங்களுக்கு இட்லி, கம்மங்கூழ் வேணுங்கிறவங்களுக்கு கம்மங்கூழ். இந்த 2 குழம்பு வகைகளும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.